அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பேரிடியாக செய்தி காணப்படுகின்றது. என்னவென்று சொன்னால் 2026ஆம் ஆண்டு ஐபிஎல்லுக்கு முன் சஞ்சு சாம்சனை ராஜஸ்தான் ராயலில் இருந்து ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரனுக்கு பதிலாக வாங்க உள்ளதாக சிஎஸ்கே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பேச்சானது இவ்வளவு காலமும் அரசல் புரசலாக அடிபட்டிருந்த வேளையில் இன்று சிஎஸ்கேயின் நிர்வாகியாகிய KS விஸ்வநாதன் அவர்கள் இந்த செய்தியை பொது வழியில் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அதாவது 19வது ஐபிஎல் ஏலம் டிசம்பர் 16ஆம் தேதி நடக்கவிருக்கும் இந்த தருணத்தில் அதுக்கு முன்னதாக ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரனை கொடுத்து ராஜஸ்தான் ராயல் அணியிலிருந்து சஞ்சு சாம்சனை அவர்கள் உள்வாங்குவதாக தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சஞ்சு சாம்சனின் திறமை மற்றும் சாதனைகள் தங்களுடைய அணியின் இலட்சியத்தை பூர்த்தி செய்வதாகவும், அது மட்டுமன்றி இவர்கள் பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் ஒப்புதலின் அடிப்படையிலே இடமாற்றப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். 2012 முதல் ஜடேஜா சிஎஸ்கேக்கு விளையாடி வருகின்றமையும் சிஎஸ்கேக்காக 180 விக்கெட்களுக்கு மேல் வீழ்த்தி அத்துடன் 2300 ரன்களுக்கு மேல் குவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி சஞ்சு சாம்சன் 4500 ரன்களுக்கு மேல் குவித்துள்ளார். அதோடு ராஜஸ்தான் ராயலின் தலைவராகவும் இருந்துள்ளார். இது மட்டுமன்றி சாம் கரன் 28 போட்டிகளில் விளையாடி 356 ரன்களை குவித்து 23 விக்கெட்களை எடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.